தாமஸ் எடிசன் என்பவர் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்காக கடுமையான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய ஆய்வகத்தில் ஒரு சரியான ஃபிலமெண்டை கண்டறியும் சோதனை பல மாதங்களாக நீடித்தது. அவர் பலவிதமான உலோகங்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஃபிலமெண்டை கண்டுபிடித்து அதை விளக்கில் பொருத்தி மின்சாரத்தை கொடுப்பார். அவர் இப்படி 999 முறை தோல்வியடைந்தார். அந்த ஃபிலமெண்ட்கள் எரிந்தன, உருகின அல்லது ஒளிரவே இல்லை. அவருடன் பணிபுரிந்த உதவியாளர் ஒருவர் எடிசனின் சோர்வை பார்த்து ஒரு நாள் அவரிடம் கேட்டார், ஐயா, 999 முறை நாம் தோல்வியடைந்து விட்டோம். இந்த முயற்சி வீணாகிவிட்டதாக நீங்கள் நினைக்கவில்லையா? இந்த கண்டுபிடிப்பை நாம் கைவிட்டு விடலாமா? எடிசன் உடனே அமைதியாக திரும்பினார். அவருடைய முகத்தில் சோர்வு இல்லை, மாறாக ஒரு திடமான உறுதி இருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், என்னுடைய அருமை நண்பரே, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நான் 999 முறை தோல்வியடையவில்லை. உதவியாளர் குழப்பமடைந்தார். எடிசன் விளக்கினார், நான் 999 வழிகளை கண்டுபிடித்துள்ளேன். இந்த 999 வழிகள் மின்விளக்கை சரியாக எரிய வைக்காது என்று இப்போது எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நான் வெற்றியை நோக்கி ஒரு படி நெருங்கிவிட்டேன் என்பதற்கான ஆதாரம். இந்த வார்த்தைகள் உதவியாளருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தன. அவர்கள் இருவரும் சேர்ந்து மீண்டும் 10,000வது முயற்சியை தொடங்கினர். வெகு விரைவில் சரியான ஃபிலமெண்டை கண்டுபிடித்தனர். அதுதான் உலகம் முழுவதும் பிரகாசமாக ஒளிரும் நீடித்த மின்விளக்கு. எடிசனை பொறுத்தவரை அந்த 999 முயற்சிகளும் தோல்விகள் அல்ல, அவை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் முக்கியமான படிகள்.